எழுத்தாளர் அமரர் சாண்டில்யன் அவர்கள் எழுதிய கடல் புறா பாகம் 2 அத்தியாயம் 1. காவலனை நோக்கி வந்த காலன். குதிக்கலாமா வேண்டாமா என்று உறுதியற்று சலனப்படுவன போல் ஆதவன் மிகுந்த சந்தேகத்துடன் நீர்மட்டத்திற்கு மேல் மெல்ல தலையை நீட்டத் துவங்கிய அந்த அதிகாலை நேரத்தில் கூட அக்ஷயமுனை கடல் பகுதி கோபத்தின் வசப்பட்ட மனித புத்தியைப் போல் மிதமிஞ்சிய உஷ்ணத்தை கக்கிக் கொண்டிருந்தது. பூமத்திய ரேகை தன்னை இரண்டாக பிளந்து சரிபாதி உடலில் பாய்ந்து சென்றதால் சாதாரண காலத்திலேயே நல்ல உஷ்ணத்தை பெற்றிருந்த சுமத்திரா என்ற சொர்ணபூமி தீவு தனது வடக்கு கோடியில் கடலில் தலை நீட்டிக் கொண்டு முப்புறமும் மலைகளை பார்த்து கொண்டிருந்த அக்ஷயமுனைக்கு கோடை காலத்தின் அந்த காலையில் அளவுக்கதிகமாகவே உஷ்ணத்தை அளித்திருந்ததால் கரையிலிருந்த கடல் நாரைகள் தரையிலிருந்து பறந்து சென்று அலைப்பரப்பில் உட்கார்ந்து கொண்டன. இடையே பூமத்திய ரேகை ஓடுவதாலேயே அதிக உஷ்ணத்தை பெற்றிருந்த சொர்ணபூமியின் மேல் திசையில் பாரதத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையைப் போலவே வடக்கு தெற்காக ஓடிக்கொண்டிருந்த பகிட்பாரிசான் மலைத்தொடரில் சுமார் 90 எரிமலைகள் இருந்தபடியால் தீவின் உஷ்ணம் அபரிமிதமாக இருந்ததன்றி அந்த மலைத்தொடரின் துவக்கமும் அக்ஷயமுனையை ஒட்டி இருந்ததால் அன்றைய அதிகாலையிலேயே காலை வைத்து நடக்க முடியாத அளவிற்கு கடற்கரையோர மணல் பிராந்தியத்தில் சாதாரணமாகவே உஷ்ணம் மிதமிஞ்சி இருக்கும் என்றால் அக்ஷயமுனை கடலோரம் மணலின் தன்மை வேறு அந்த சூட்டை பன்முறை பெருக்கிக் கொண்டிருந்தது. மனிதனால் வரையறுக்க முடியாத ஏதோ ஒரு காலத்தில் பகிட்பாரிசாரின் எரிமலைகள் பொங்கி வழிந்தோடிய காரணத்தால் பல இடங்களில் கந்தகமும் சொர்ணக்கனிகளும் சொர்ணத்தீவின் மண்ணில் பரவி கிடந்ததன்றி அந்த ரசாயன உலோகப் பொருட்கள் அணுமாத்திரமாக மணலில் கலந்து தணல் போன்ற உருவத்தை மட்டுமின்றி குணத்தையும் கடலோர மணலுக்கு அளித்திருந்ததால் மணல் நல்ல வெள்ளை நிறமாக இல்லாமல் சற்று செந்நிறமாகவே காட்சியளித்ததல்லாமல் காலை தரையில் வைக்க முடியாத நிலைமையையும் ஏற்படுத்தி இருந்தது. இத்தனை உஷ்ணத்தையும் கவ்வி கரைத்துவிட இஷ்டப்பட்டன போல் அக்ஷயமுனையை முப்புறத்திலும் பேரிரைச்சலுடன் தாக்கிய கடல் அலைகளை ஏளனம் செய்வது போல தூரத்தே புகைந்து கொண்டு நின்ற எரிமலை அவ்வப்போது தன் தீ நாக்குகளை வெளியே நீட்டி நீட்டி உள்ளுக்குள் இழுத்து கொண்டிருந்தது. வாழ்வில் மலை போல வரும் துன்பத்தின் ஊடே சுகமும் உண்டென்று குறிப்பிடுவது போல அத்தனை உஷ்ணத்தையும் மீறி மலைப்பகுதியில் இருந்த காட்டிலிருந்து சில்லென்ற காற்றும் நீண்ட நேரத்திற்கு ஒருமுறை 2 வினாடிகள் வீசிவிட்டு சென்று கொண்டிருந்தது. அந்த இன்பக்காற்று வீசிய நேரங்களில் மலைக்காட்டு பகுதியிலிருந்து கூட்டம் கூட்டமாக பறந்து வந்த பற்பல வர்ண பட்சிகள் கரையோரத்திலும் நீர் மீதும் விதவிதமாக சஞ்சரிக்க தொடங்கியதால் அத்தனை உஷ்ணத்திலும் தாபத்திலும் அந்த கடலோரம் கண்கொள்ளா காட்சியாகவே இருந்தது. அந்த காட்சியை உச்சநிலைக்கு கொண்டு போகவோ என்னவோ பாராபடு நதி பல கிளைகளாக பிரிந்து அந்த அக்ஷயமுனை கடலுக்குள் வெகு கம்பீரத்துடன் பாய்ந்து கொண்டிருந்தது. பாராபடு நதி அப்படி பல பிரிவுகளாக பாய்ந்ததால் அக்ஷயமுனைக்கு பெரும் லாபமே இருந்தது. சொர்ணபூமியின் வடக்கு பகுதியில் உள்ள 5 துறைமுகங்களில் வடமேற்கு பகுதியில் இருந்த அக்ஷயமுனை துறைமுகத்தில் கடல் ஆழம் அதிகமாயிருந்ததன்றி பாராபடுவின் பிரிவு கால்களும் ஆழமாக இருந்தபடியால் கிட்டத்தட்ட அக்ஷயமுனை நகரத்திற்கு வெகு அருகில் மரக்கலங்கள் வர முடிந்தது. அப்படி வந்த மரக்கலங்களில் இருந்து வர்த்தக பொருட்களை இறக்க நதி பிரிவுகளுக்கு இடையே இருந்த மணற்குன்றுகள் உதவின. அது மட்டுமல்ல, அக்ஷயமுனை துறைமுக பகுதியை சுற்றிலும் சற்று எட்ட சமுத்திரத்தில் சக்கரவட்டமாக அமைந்திருந்த சிறு சிறு தீவுகளும் அந்த துறைமுகத்திற்கு பாதுகாப்பு அரண்களாக அமைந்திருந்தன. அக்ஷயமுனையின் நகரமும் கடலுக்கு எதிரே இருந்த மலைச்சரிவில் அமைந்திருந்ததால் அந்த மலைக்கோட்டையிலிருந்து தூரத்தில் வரும் மரக்கலங்களை அறிய முடிந்ததாகையால் வர்த்தகத்திற்கும் பாதுகாப்பிற்கும் சிறந்த ஓர் இடமாக அக்ஷயமுனை பிரசித்தி பெற்றிருந்தது. அக்ஷயமுனை கோட்டை பகுதியும் அதிலிருந்த சிறந்த வீடுகளையும் கவனிப்போர்களுக்கு அக்ஷயமுனை நகரத்தில் செல்வத்திற்கு குறைவில்லை என்பது தெரிய வரும். அப்படி வீடுகளை பார்த்து நிலையை புரிந்து கொள்ளாத மந்த புத்தி உள்ளவர்கள் கூட கோட்டை சுவருக்கு பின்புறத்தில் மலை உச்சியை ஒட்டி தெரிந்த பெரும் மாளிகையின் சொர்ண கலசத்தை பார்த்தால் உண்மை புரிந்து கொள்வார்கள். நதியின் பல பிரிவுகளுடன் மணற்பாதையொன்றும் கூச்சாக கடலுக்குள் நீண்ட தூரம் இயற்கையாகவே ஓடியதால் அக்ஷயமுனை என்று பெயர் பெற்ற அந்த துறைமுகம் அக்ஷய நகரத்திற்கு வெளியே கால்காத தூரத்தில் இருந்தது என்றாலும் மலை உச்சிக்கருகில் இருந்த மாளிகை தலைவன் கண்களுக்கு தென்படாமல் அந்த துறைமுகத்தில் எதுவும் நடக்க முடியாத முறையிலேயே அக்ஷயமுனை அமைந்திருந்தது. கோட்டைக்கும் கடலுக்கும் இடையே இருந்த மணற்பிரதேசம் பார்வைக்கு அத்தனை செல்வச் செழிப்புள்ளதாக புலப்படாமல் மூங்கில் வீடுகளின் கூட்டங்களால் நிரப்பப்பட்டிருந்தாலும் அந்த மூங்கில் வீடுகளில் மறைந்து கிடந்த செல்வம் கோட்டைக்குள் இருந்த பெரும் வீடுகளிலும் இருப்பது சந்தேகம் என்பதை அக்ஷய நகரத்தார் அறிந்திருந்ததன்றி அந்த மூங்கில் குடிசைகளை சிறிதளவு கூட நெருங்காமல் எச்சரிக்கையாகவே இருந்தார்கள். அந்த மூங்கில் வீடுகள் கூட்டம் கூட்டமாக அந்த துறைமுகத்தின் பல பகுதிகளிலும் பிரிந்து காணப்பட்டதற்கும் காரணம் இருந்தது. சொர்ணபூமியிலும் சாவகத்திலும் பொற்கிரிசேயிலும்
பாலியிலும் காணப்பட்ட பலதரப்பட்ட சாதிகளை சேர்ந்தவர்கள் மட்டுமின்றி பாரத நாட்டிலிருந்தும் ஆப்பிரிக்க அரபு நாடுகளிலிருந்தும் பல வகுப்பினரும் அங்கு கூட்டம் கூட்டமாக வசித்து வந்தார்கள். அப்படி வசித்து வந்த அவர்கள் அனைவருமே கடலாடும் பொது தொழிலை செய்து வந்தாலும் வசிப்பதில் மட்டும் பிரிவினையை காட்டி தனித்தனி கூட்டமாக மூங்கில் வீடுகளை அமைத்திருந்தார்கள். அத்தகைய அந்த பிரிவினர் எல்லோருமே மாலுமிகளாதலாலும் இந்த நாட்டு பற்றுமில்லாதவர்களாதலாலும் அக்ஷயமுனை பகுதியிலும் அக்கம் பக்கத்திலும் வரும் மரக்கலங்களை மடக்குவதையே தொழிலாக கொண்டிருந்ததாலும் அக்ஷய நகரத்தில் தங்குவதற்கு செலுத்திய பங்கு போக மீதி பங்கு அந்த குடிசைவாசிகளிடம் மிதமின்றி இருக்கவே குடிசையில் வாழ்ந்தாலும் பணத்திற்கு எந்த குறைவும் இல்லாதவர்களாகவே அவர்கள் காலங்கழித்து வந்தார்கள். அப்படி மிஞ்சிய பணத்தையும் நகைகளையும் கவர நகரத்திற்குள் பல வசதிகளை அந்த மாலுமிகளுக்கு அக்ஷய நகரத்தின் காவலன் செய்து கொடுத்திருந்தானாகையால் அந்த குடிசைகளின் செல்வம் ஒரேடியாக தன் கைக்கு வரும் என்ற நிச்சயத்துடனேயே இருந்தான். அதன் காரணமாகவே அவர்களை தன் வீரர்களை கொண்டு எந்தவித இம்சையும் செய்யாமல் நிம்மதியும் சந்தோஷமும் மிக்க நிலையிலேயே வைத்திருந்தான். அவன் அவர்களை இம்சை செய்யாமலும் சுமூகமாகவும் வைத்திருந்ததற்கு முக்கியமான காரணம் வேறு ஒன்றும் உண்டு. அந்த குடிசையில் இருந்த மாலுமிகள் கடற்போரில் மட்டுமின்றி நிலப்போரிலும் நிகரற்றவர்களாகையால் அவர்கள் ஒன்று சேர்ந்து நகரத்தின் மீது பாய்ந்தால் நகரத்தை அரை வினாடி தன்னால் காப்பாற்ற முடியாதென்பதை அவன் சந்தேகமற உணர்ந்து கொண்டிருந்தான். அதன் விளைவாக கூடிய விரைவில் அந்த குடிசைவாசிகளிடம் மிக அன்பாக இருந்த அக்ஷய நகரத்தின் காவலன் அடிக்கடி அவர்களிடையே ஏதாவது ஒரு சண்டையை கிளப்பிவிட்டு இரண்டொருவரை பலி கொடுத்து ஆட்சியை அங்கு ஸ்திரப்படுத்திக் கொண்டிருந்தான். தன்னையும் மீறி அவர்களிடம் ஒற்றுமை ஏற்படும் சமயங்களில் கடலில் ஏதோ பெரும் பொக்கிஷ கப்பல்கள் வருவதாக தனக்கு செய்தி வந்திருப்பதாக ஆசை காட்டி அந்த வேட்டைக்கு அவர்களை விரட்டி விடுவான். அத்தகைய செய்தியை அவன் மிகுந்த நாசுக்காக பரப்பிய அடுத்த சில நாளிகைகளில் பல மரக்கலங்கள் பாய் விரித்து கடலில் ஓடும். அப்படி ஓடும் கப்பல்களிடம் வேறு கப்பல்கள் அகப்பட்டால் அக்ஷயத்தின் காவலனுக்கு லாபம், அவர்களுக்கும் லாபம். இல்லையேல் குடிசைவாழ் மாலுமிகளுக்குத்தான் நஷ்டம். அக்ஷய நகரத்தின் காவலனுக்கு எந்தவித நஷ்டமும் இல்லை. அவர்கள் மரக்கலத்தை மடக்காமல் திரும்பி வந்த மடமைக்காக அவர்களை தூஷிப்பான். அதிக கவட சூதில்லாத அந்த மாலுமி கூட்டமும் அதை ஒப்புக்கொள்ளும். இப்படி பலவிதமாக கபட நாடகம் ஆடி வந்த அக்ஷயத்தின் காவலன் ஒன்று மட்டும் உணர்ந்திருந்தான். என்றாவது ஒரு நாள் மூர்க்கத்தனமில்லாத புத்திசாலியான மரக்கலத் தலைவன் எவனாவது ஒருவன் அந்த அக்ஷயத்திற்கு வந்து சேர்ந்தால் தன்பாடு பெரும் திண்டாட்டம் என்பதை அறிந்திருந்தானாகையால் கூடியவரை அத்தகைய மரக்கலத் தலைவர்களை அந்த பகுதியில் அனுமதிக்காமல் முரட்டு கொள்ளைக்காரர்களுக்கு மட்டுமே அந்த அக்ஷயமுனையில் இடம் கொடுத்திருந்தான். அப்படி அவன் எச்சரிக்கையை மீறி அக்ஷயமுனைக்குள் நுழைந்துவிட்ட இரு பெரும் மரக்கலத் தலைவர்கள் துர்மரணம் அடைந்தார்கள். என்ன காரணத்தாலோ அவர்கள் மரக்கலமும் தீப்பிடித்து எரிந்து போயிற்று. அப்படி எரிந்தது பெரும் துர்ச்சகனம் என்று அக்ஷயத்தின் காவலன் பெரிதும் வருந்தினான். அதற்கு பிராயச்சித்தமாக அந்த நகர தேவதைக்கு விழா நடத்தி பிரசித்தியான வாஜாங் நடனத்தையும் செய்து கடற்கரை மாலுமிகளை திருப்தி செய்து விட்டான். இத்தகைய விழாக்களாலும் குடிமக்களின் குணவிசேஷத்தாலும் வங்கக்கடல் பிராந்தியத்தில் மட்டுமின்றி தூரகிழக்கு பிராந்தியம் முழுவதுமே அக்ஷயமுனை பெரும் பிரசித்தி அடைந்திருந்தது. அந்த முனையில் மற்ற சாதிகளோடு தமிழர்களும் இருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் மிக சொற்பமாக இருந்தபடியால் அக்ஷயமுனை தலைவனின் கிருத்திருமங்களை சரியாக அறிந்திருந்தாலும் ஏதும் செய்ய முடியாத துர்பாகிய நிலையிலேயே வாழ்ந்து வந்தார்கள். அக்ஷயமுனை துறைமுகத்தில் அவர்களுக்கு இருந்த வீடுகள் சுமார் 10. மரக்கலம் ஒன்றே ஒன்று, அதுவும் பெரும் மரக்கலம் அல்ல. மற்ற வகுப்பினரின் மரக்கலங்களுக்கு இடையில் அது நிற்கும் போது ஏதோ சாதாரண படகு ஒன்று நிற்பது போலவே இருக்கும். என்ன காரணத்தாலோ தமிழகத்தின் மாலுமிகள் அந்த அக்ஷயமுனையை அடையாமலேயே சென்றார்கள். தமிழகத்தின் மரக்கலங்கள் கூட அந்த வழியில் வராமல் பாலூரிலிருந்து பொற்கிரிசையில் இருந்த தலைக்கோலத்திற்கு போய் அங்கிருந்து தெற்கே ஸ்ரீவிஜய துறைமுகத்திற்கு சென்று கொண்டிருந்தன. சூழு என்ற கடற்கொள்ளைக்காரர்களிடத்தில் உள்ள பயத்தில் தமிழ் மாலுமிகள் இப்படி ஊர் சுற்றி போய்க் கொண்டிருந்ததாக சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சிலர் சொல்கிறார்கள். ஆனால் சூழுக்கள் மட்டுமல்ல, அந்த கொள்ளைக்காரர்கள் பல நாட்டவரும் அந்த கொள்ளையில் பங்கு கொடுத்து கொண்டிருந்தார்கள். கொள்ளையடித்தவர்கள் யாராக இருந்தாலும் காரணம் யாராக இருந்தாலும் அக்ஷயமுனை தலைவனுக்கு மட்டும் தமிழகத்தின் கப்பல்கள் அக்ஷயமுனையிலிருந்து விலகிச் சென்றது பெரும் மன திருப்தியை அளித்தது. தமிழர்களை அறவே வெறுத்தான் அக்ஷயத்தின் காவலன். அவர்கள் நுண்ணறிவை கண்டு அவன் ஓரளவு அஞ்சவும் செய்தான். அதிக நுண்ணறிவு படைத்தவர்களுக்கும் தன் சுரண்டல் கொள்கைக்கும் சரிப்பட்டு வராது என்பதை அறிந்திருந்தானாகையால் அக்ஷயத்தின் தலைவனுக்கு தமிழர் எண்ணிக்கை குறைவாகவும் பலவீனமாகவும் இருந்தது பெரும் திருப்தியை அளித்தது. அப்படி அவர்களில் ஓரிருவர் தங்கள் அறிவை காட்ட முற்பட்டால் அவர்களை அப்புறப்படுத்த வேண்டிய முயற்சிகளையும் எடுத்தான் அவன். இத்தகைய பயங்கர கொலைகாரனுக்கு அஞ்சியே தமிழர்கள் அங்கு காலம் கழித்து வந்தார்கள். அக்ஷயமுனை தலைவனின் கொடூரத்திற்கு சாட்சி சொல்லுவதைப் போல சுட்டெரித்த அந்த கோடை கால காலை நேரத்தின் கொடுமையை பிளக்க முயன்றது ஒரு பெரும் காற்று.
திடீரென எழுந்த அந்த பெரும் காற்று 2 நாளிகை விடாமலேயே அடித்ததால் கடற்கரை குடிசையில் உள்ள மக்கள் திடீரென வெளியே வந்து ஆகாயத்தை கவனித்தார்கள். அக்ஷயமுனையில் திடீரென வரும் கோடை மழைக்கு இத்தகைய பூர்வாங்க காற்று வீசுவது உண்டு. ஆனால் அன்று காலை எழுந்த காற்று வழக்கமான பெரும் காற்றாகவும் இல்லை. மழை பொழியும் மேகங்களை கொண்டு வரவும் இல்லை. பலத்த கொள்ளைக்கும் எண்ணற்ற கொலைகளுக்கும் காரணபூதனான அக்ஷயமுனை தலைவனுக்கு பெரும் காலன் ஒருவனை கொண்டு வந்தது. அந்த காலனை தாங்கி வந்த பெரும் மரக்கலம் ஒன்று தூரத்தே கடலில் வெகு வேகமாக உந்தப்பட்டு கரையை நோக்கி அதிவேகத்துடன் விரைந்தது. அந்த கப்பலின் மேல்தளத்தில் பெரும் பாய்மரத் தூணில் சாய்ந்து நின்ற அந்த காலனும் எதிரே தெரிந்த அக்ஷயமுனை தோற்றத்தைக் கண்டு பேருவகை கொண்டதற்கு அறிகுறியாக புன்முறுவலொன்றை தன் இதழ்களில் தவளவிட்டான். அடுத்த வினாடி அவன் அரச தோரணையில் தன் கையை அசைக்கவே மரக்கல தளத்தின் மூலையிலிருந்து 2 கொம்புகள் பலமாக அக்ஷயமுனை துறைமுகத்தை நோக்கி ஊதப்பட்டன. அந்த ஊதலை கேட்ட துறைமுக மக்கள் நடுங்கினர். கரையில் கப்பலை பார்க்க குழுமியவர்கள் மீண்டும் குடிசையை நோக்கி ஓடினார்கள். மலைச்சரிவில் இருந்த நகரத்தின் கோட்டை கதவும் திடீரென மிகுந்த வேகத்துடன் சாத்தப்பட்டது. அக்ஷய நகர கோட்டையை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் துரிதமாக எடுக்கப்பட்டன. அத்தனை மக்களும் கண்டு நடுங்கிய அந்த அசுர கப்பல் எதையும் லட்சியம் செய்யாமல் துரிதமாக துறைமுகத்தில் நுழைந்து விட்டது. அத்தியாயம் 2. துணிவின் எல்லை. அக்ஷயமுனை கோட்டையின் துரிதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் கோட்டைக்கு முன்பாக மணல் வெளியில் கட்டப்பட்டிருந்த மூங்கில் குடிசைகளை நோக்கி விரைந்த மாலுமி கூட்டத்தின் குடும்பங்களையும் தனது மரக்கல பாய்மரத் தூணில் சாய்ந்த வண்ணமே கவனித்த அந்த அசுர கப்பலின் தலைவன் இதழ்களில் புன்முறுவலொன்று பெரிதாக விரிந்தது. அதைச் சேர்ந்து விரிந்த அவன் கண்களும் ஒருமுறை நாலாபுரத்திலும் சுழன்று அந்த துறைமுகத்தின் தன்மையையும் பாதுகாப்பு பலத்தையும் நிதானமாக அளவெடுத்தன. தன் மரக்கலம் செல்லும் நீர்வழியை சுற்றிலும் 5-6 பெரும் மரக்கலங்கள் நிற்பதையும் அந்த மரக்கலங்களில் போர்க்களங்கள் பொருத்தப்பட்டிருந்ததையும் கவனித்த அவன் வலுவுள்ள சிறு கடற்படையின் அரணுக்குள் தான் நுழைவதை புரிந்து கொண்டான். அதை தவிர அக்ஷயமுனை துறைமுகத்தை வளைத்தன போல் சக்கரவட்டமாக தூரத்தே தெரிந்த சிறு சிறு தீவுகளில் இருந்தும் புகை வந்து கொண்டிருந்ததால் அந்த இடங்களிலும் சின்னஞ்சிறு காவற்படைகள் இருப்பதையும் புரிந்து கொண்டான். போதாக்குறைக்கு சற்று எட்டத் தெரிந்த மலைச்சரிவில் இருந்த கோட்டை பலமான மதில்களை உடையதாகவும் வேலெறியும் பெரும் விற்கூடங்களையும் மற்றும் பல போர் சாதனங்களையும் உடையதாகவும் காட்சி அளித்ததையும் கவனித்தான் அவன். தவிர அந்த கோட்டை மதிலின் தளமும் விசாலமாக இருக்க வேண்டும் என்பதையும் பாதுகாப்பை முன்னிட்டு திடீரென உலாவிய வீரர்களின் வரிசையிலிருந்தும் ஊகித்துக் கொண்டான் அந்த அசுர கப்பலின் தலைவன். இத்தகைய பெரும் பாதுகாப்புகளையும் இயற்கை அரண்களையும் உள்ள துறைமுகமும் கோட்டையும் பரம அயோக்கியன் ஒருவன் கையில் இல்லாமல் சொந்த நாட்டு நலனை மதிக்கும் ஒரு தியாகியின் கையில் இருந்தால் அந்த நாடு நிரந்தர பாதுகாப்பை அடைந்த நாடாக இருக்குமே என்று அவன் முதலில் எண்ணினாலும் அப்படிப்பட்ட நாட்டுப்பட்டுடையவன் கையில் அந்த துறைமுக நகரம் மட்டும் இருந்தால் தன் எண்ணங்களும் திட்டங்களும் தவிடுபொடியாகிவிடுமே என்பதை நினைத்து அக்ஷயமுனையின் அன்றைய நிலையை பார்த்து பெரிதும் திருப்தி அடைந்தவனாக பெருமூச்சு ஒன்றும் விட்டான். இத்தனை பாதுகாப்பு இருந்தும் பெரும் கொள்ளைக்காரர்கள் துறைமுகத்தின் முகப்பில் இருந்தும் தனது கப்பலில் கொம்புகள் ஊதியதும் அவர்கள் பயந்து பறந்தோடுவதைக் கண்டு அவன் ஆச்சரியம் சிறிதும் கொள்ளவில்லை. அப்படி அவர்கள் ஓடுவதற்கு தன் வீரமும் கப்பலின் திறமையும் காரணமல்லவென்பதை அவன் சந்தேகமற உணர்ந்தே இருந்தானாகையால் கப்பலை துறைமுகத்திற்குள் நன்றாக கொண்டு வந்து நங்கூரம் பாய்ச்ச முற்படும் முன்பாக தன் கையால் சமிக்ஞை செய்து கப்பலின் பின்புறக்கோடியில் இருந்த 2 மாலுமிகளை அருகே வரவழைத்தான். அந்த மாலுமிகள் இருவர் முகத்திலும் ஈயாடவில்லை. அக்ஷயமுனைக்கு வந்ததில் தங்கள் தலைவன் ஆழம் தெரியாமல் காலிட்டுக் கொண்டிருக்கிறான் என்ற நினைப்பாலும் கப்பல் யாருடையது என்று தெரிந்த மாத்திரத்தில் அக்ஷயமுனை கொள்ளைக்காரரும் காவலனும் அதை சில நிமிஷங்களில் அழித்து விடுவார்கள் என்பதும் கப்பலைச் சேர்ந்தவர்கள் உடல்களிலிருந்து உயிர்கள் பயங்கர முறையில் நீக்கப்பட்டு சடலங்கள் கழுகுகள் கொத்த மலைப்பாறைகளில் வைக்கப்படும் என்பதையும் அறிந்திருந்த அவர்கள் முகங்களில் பெரும் கிளி பரவியிருந்தது. அந்த கிளியை கண்ட கப்பலின் தலைவன் சற்று பெரிதாகவே சிரித்து, அமீர், கண்டியத்தேவரே, உங்கள் உள்ளங்களிலும் அச்சம் இருக்கிறது என்பதை இன்று புரிந்து கொண்டேன். உங்கள் முகங்களை பார்த்தால் தூக்கு மேடைக்கு செல்லும் பயங்கொல்லிகளை பார்க்க தேவையில்லை என்றான். அக்ஷயமுனையின் பயங்கரத்தை அறிந்திருந்தும் அப்படி அனாயசமாக நகைத்த தங்கள் தலைவனை ஏறெடுத்து நோக்கிய அந்த 2 மாலுமிகளில் அமீரே துணிவுடன் சொன்னான், துணிவு அறிவை அடிப்படையாக கொண்டதாக இருக்க வேண்டும் இளைய பல்லவரே என்று. அந்த சொற்களையும் அதில் துணித்த வெறுப்பையும் கவனித்த இளைய பல்லவன் சிரிப்பை சற்று நிறுத்தி கொண்டானானாலும் புன்முறுவலை மட்டும் உதடுகளிலிருந்து விளக்காமலேயே மீண்டும் அமீரை உற்று நோக்கிவிட்டு, அறிவை மனிதன் அளவுக்கதிகமாகவே உபயோகப்படுத்தும் போது துணிவு விலகிவிடுகிறது, எதற்கும் அளவு வேண்டும் என்று ஏளனம் சொட்டும் குரலில் கூறினான். இதை கேட்ட அமீரின் பெரு உடல் ஒருமுறை அசைந்தது. ராட்சச விழிகள் விரிந்தன. இதழ்களிலும் ஏளன நகை ஒன்று விரிந்தது. அறிவு அதிகம் கூடாது என்கிறீர்களா? அறிவாளியான நீங்களே இதை சொல்வது வியப்பாக இருக்கிறது எனக்கு என்றான் அமீர்.
அறிவுக்கு அளவு வேண்டும் என்று கூறவில்லை அமீர், அதை உபயோகப்படுத்துவதில் அளவு வேண்டும் என்று கூறினேன். அதியுக்தி ஆபத்து என்பது வடமொழி பழமொழி. இதிலும் அதிகப்படியை கைவிட வேண்டும் என்று வடமொழி ஸ்லோகம் இருக்கிறது என்று இளைய பல்லவன் தனது வடமொழி வல்லமையை காட்டினான். மொழி வளத்திலோ அதன் ஆராய்ச்சியிலோ சிரத்தை காட்டாத அமீர் இப்பொழுது எந்த அளவில் அறிவை காட்ட வேண்டும் என்று அபிப்பிராயப்படுகிறீர்கள் என்று கேட்டான். அச்சத்தை தவிர்க்கும் அளவிற்கு மிகவும் நிதானமாக வந்தது இளைய பல்லவன் பதில். அவன் குரலிலும் தோரணையிலும் உதித்த நிதானத்தைக் கண்டு அமீர் மட்டுமல்ல, கலிங்கத்தின் சுங்க அதிகாரியாக இருந்த கண்டியத்தேவன் கூட வியப்படைந்தான். கலிங்கத்தின் பாலூர் பெருந்துறையில் கால் வைத்த முதல் நாளன்று சுங்கச்சாவடியில் தான் பீமனை பற்றி கூறியதுமே வெகுண்டு முன்கோபத்துடன் இறைந்து பலத்த ஆபத்துக்குள்ளான இளைய பல்லவன் ஒரு வருட காலத்திற்குள் அடைந்துவிட்ட நிதானத்தை எண்ணி ஆச்சரியப்பட்டான் அமீர். அதற்காக மட்டும் ஆச்சரியப்படவில்லை. தனது குருநாதரான அகூதாவின் குணங்களில் சிறந்தவற்றை ஒரே வருட காலத்தில் கைகொண்டு விட்ட இளைய பல்லவனின் அபார திறமையை பற்றி எண்ணியதோடு மனிதர்களை திறமைசாலிகளாக மாற்ற அகூதாவிற்கு இருந்த வல்லமையையும் எண்ணி வியப்படைந்தான். கிறிஸ்துவுக்கு பிறகு ஏற்பட்ட சகாப்தத்தின் 1063வது வருடத்தில் கலிங்கத்தின் பாலூர் பெருந்துறையில் வந்திறங்கிய இளைய பல்லவனுக்கும் சரியாக ஒரு வருடம் கழித்து பெரும் மரக்கலத்தின் தலைவனாய் இணையற்ற துணிவுடன் சொர்ணபூமியின் அக்ஷயமுனை துறைமுகத்தில் நுழைந்து நங்கூரம் பாய்ச்ச முற்பட்ட இளைய பல்லவனுக்கும் பெரும் வித்தியாசம் இருக்கத்தான் செய்தது. ஒரு வருடத்திற்கு முன்னால் அவன் முகத்தில் இருந்த துடிப்பும் முன்கோபமும் மறைந்து அவற்றின் இடத்தை பெரும் நிதானம் ஒன்று ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தது. முகத்தில் பெரும் சாந்தமும் எல்லையற்ற நிதானமும் தெரிந்தாலும் உள்ளம் சதா ஊசி முனையில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பதை பளிச் என்று ஜொலித்த ஈட்டுவிலிகள் நிரூபித்தன. அந்த ஒரு வருடத்தில் தனக்கேற்பட்ட நிதானத்தை பற்றி இளைய பல்லவனே ஆச்சரியப்பட்டான். அத்தனை நிதானத்திற்கும் தனக்கேற்பட்ட கப்பலோட்டும் திறமைக்கும் சீன கொள்ளைக்காரனான அகூதா அளித்த பயிற்சியே காரணம் என்பதை அவனும் அடிக்கடி தனக்குள் சொல்லிக் கொண்டிருந்தான். அந்த ஒரு வருடத்தில் அவன் அடைந்த அனுபவங்கள் பலதரப்பட்டவை. ஒரு வருடமாக தான் உயிரோடு இருப்பதே பெரும் பிரம்ம பிரயத்தனம் என்று நினைத்தான் அவன். பாலூர் பெருந்துறையில் காஞ்சனா தேவியையும் அனபாயரையும் காப்பாற்ற தான் தன்னை பலி கொடுக்க தீர்மானித்து தன்னந்தனியே பீமனையும் அவன் வீரர் கூட்டத்தையும் எதிர்த்து நின்றதை நினைத்து பார்த்த இளைய பல்லவன் அந்த போரில் தான் மடிய பல தடவை வழியிருந்தும் எப்படியோ தப்பிவிட்டதை எண்ணி பார்த்தான். பீமன் எறிந்த வேலினால் ஏற்பட்ட காயத்தின் இரத்தப்போக்கினாலும் கட்டுக்கடங்காத வெறிபிடித்த அரபு குதிரைகள் தன்னை தள்ளி அவற்றின் குழம்புகள் 2 மண்டையில் தாக்கியதாலும் தான் மரணவேதனையுடன் மூர்ச்சையாகி தரையில் விழுந்ததையும் சிந்தித்தான். அதிலேயே தான் மரணமடைந்திருக்கலாம். அப்படி மரணமடையாவிட்டாலும் பீமனின் வீரர்கள் வாள் பாய்ச்சி என்னை கொண்டிருக்கலாம். கொல்லவில்லை, நான் மரணமடைந்து விட்டதாக நினைத்து அவர்கள் போயிருக்க வேண்டும், இல்லையேல் என்று நினைத்து சிரித்து கொண்டான். அப்படி நிலத்தில் குளம்படிப்பட்டு வீழ்ந்த பிறகு நடந்த காரியங்கள் ஏதோ கனவு போல அவன் நினைப்பில் இருந்தது. குளம்படிப்பட்ட மூர்ச்சையான தான் 2 வினாடிகளுக்கெல்லாம் மூர்ச்சை தெளிந்து எழுந்ததும் தள்ளாடி குறுக்கே வந்த ஒரு வெறிபிடித்த புறவி மீது சிரமப்பட்டு தாவி படுத்துக் கொண்டதும் அந்த குதிரை தெய்வச் செயலாக நீர்க்கரையை நோக்கி விரைந்ததும் லேசாக நினைப்பிருந்தது அந்த வீரவாலிபனுக்கு. அதற்கு பிறகு பல நாட்கள் தான் சுயநினைவற்று இருந்ததையும் அந்த பல நாட்களில் தன்னை தாங்கிய அகூதாவின் பெரும் கப்பல் அலைகடலில் பாய்விரித்து ஓடிக்கொண்டிருந்ததையும் அமீர் சொல்ல கேட்டிருந்தான் இளைய பல்லவன். இளைய பல்லவரே, அகூதாதான் உங்களை காத்த தெய்வம். நான் ஓட்டி வந்த வண்டிக்கு ஒருவேளை ஆபத்து நேர்ந்து தப்ப முடியாவிட்டால் நம்மை வேறு வழியில் தப்புவிக்கவும் ஏற்பாடு செய்திருந்தார் எனது குருநாதர். இதற்காக கோதாவரி சங்கமத்திலிருந்து பல அடிகள் தள்ளி ஒரு தனிப்படகையும் தன் மாலுமிகள் சிலரையும் நிறுத்தி தானும் நின்று போரின் நிலையை கவனித்துக் கொண்டிருந்தார். நீங்கள் போரில் மூர்ச்சையாகி விழுந்ததும் முரட்டு குதிரை மீது படுத்ததும் அது கரை நோக்கி வந்ததையும் எதையும் கவனிக்க தவறாத அவர் விழிகள் கவனித்தன. ஆகவே எங்கள் வண்டி மடக்கப்பட்டு காஞ்சனாதேவியும் அனபாயரும் தப்பியதும் எங்களை தன் படகுக்கு வரும்படி சைகை செய்தார். நாங்கள் ஓடினோம். அதற்குள் உங்களை தாங்கிய குதிரையும் நீர்க்கரை அருகே வந்து திடீரென திரும்பியது. நீங்கள் குதிரையிலிருந்து உருண்டு விழுந்தீர்கள். அகூதா உங்களை 2 கைகளாலும் தாங்கிக் கொண்டார். எங்களை துரத்திய வீரர்களை சீன மாலுமிகள் வெட்டி போட்டனர். வெகு துரிதமாக படகில் உங்களையும் எங்களையும் ஏற்றிக்கொண்டு அகூதா தன் மரக்கலத்திற்கு வந்து சேர்ந்தார். மரக்கலம் நங்கூரம் எடுத்து பாய் விரித்தது. பிறகு பல நாட்களாக நீங்கள் காய்ச்சல் வசப்பட்டீர்கள், ஏதேதோ பிதற்றினீர்கள் என்று அமீர் 1 வருஷத்திற்கு முன் அகூதாவின் கப்பலில் விளக்கிச் சொன்னது அன்றும் நினைப்பில் இருந்தது இளைய பல்லவனுக்கு. என்னென்ன பிதற்றினோம் என்று எண்ணி பார்த்த அவன் முகத்தில் அப்பொழுதும் மந்தகாசம் விரிந்தது. பிதற்றியதை அமீர் ஜாடைமாடையாக சொன்னான் என்றாலும் மீதியை புரிந்து கொள்வதில் எந்தவித கஷ்டமும் ஏற்படவில்லை அந்த வாலிபனுக்கு.
ஏதோ சாளரத்திற்குள் குதித்ததை சொன்னீர்கள். ஆடை ஆடை என்றீர்கள். பிறகு கோதாவரியில் நீராடு நீராடு என்றீர்கள். ஆடை உலர்கிறது என்கிறீர்கள் என இப்படி பிதற்றலை விவரித்தான் அமீர். ஆனால் அமீர் முழுவதையும் சொல்லவில்லை என்பதை புரிந்து கொண்ட இளைய பல்லவன் காரணத்தை உணர்ந்து பெருமகிழ்ச்சி கொண்டான். வெளிநாட்டு பிரமுகர் வீதியில் மாளிகை சாளரத்தில் ஏறி குதித்த போது தன் எதிரே ஆடை புனைய வந்த பூங்கோதையும், கோதாவரியில் நீரில் திளைத்துவிட்டு மறைவில் ஆடை உலர்த்திய மோகனவல்லியும், கோதாவரி கரை குடிசையில் தன்னருகே நின்று நிரந்தரமாக தன்னை அடிமையாக்கிக் கொண்ட அந்த கட்டழகி கல்லியும் ஒருத்தியே என்றாலும் அவள் பல உருவங்களில் தன் மனத்தே எழுந்திருக்க வேண்டும் என்றும், காய்ச்சலின் வேகத்தில் அவற்றை தான் விளக்கி வர்ணித்திருக்க வேண்டும் என்றும் விஷமியான அமீர் விஷயத்தை முழுவதும் சொல்லாமல் மறைக்கிறான் என்பதையும் எண்ணிய அவன் இதயத்தில் மகிழ்ச்சி நிரம்பி நின்றது. இந்த சம்பவங்களும், அதையடுத்து தான் அகூதாவின் கப்பலில் காய்ச்சலாக இருந்து பிழைத்த பின் அகூதா தனக்கு கப்பலோட்டவும் கப்பல் போர் புரியவும் அளித்த பயிற்சியும் நிதானத்தின் அவசியத்தை அவன் திரும்ப திரும்ப வலியுறுத்தி தன்னை பதனிட்ட திறமையையும் அந்த சமயத்தில் எண்ணிய இளைய பல்லவன் இத்தனை பயிற்சியுடைய தான் அக்ஷயமுனை தளத்தை எண்ணி அச்சப்பட அவசியமில்லை என்று நினைத்தான். சென்ற ஒரு வருட காலத்தில் சொர்ணபூமி வட்டாரங்களிலும் சீன கடல் வட்டாரங்களிலும் அகூதா செய்த பெரும் போர்களில் பங்கெடுத்துக் கொண்டு யாருக்கும் கிடைத்தற்கரிய பயிற்சியை பெற்றிருந்தான் இளைய பல்லவன். எத்தனையோ அமானுஷ்யமான காரியங்களை அகூதா செய்திருப்பதை எண்ணி பார்த்தான். அகூதா அத்தகைய பெரும் சாதனைகளை சாதிக்க முடியுமானால் தான் மட்டும் ஏன் சாதிக்க முடியாது என்று நினைத்து பார்த்தான். செய்ய முடியும் என்ற உறுதி அவனுக்கு பரிபூரணமாக இருந்ததற்கு அவன் முகத்தில் காணப்பட்ட நிதானமே சான்றாக நின்றது. தன் கப்பலின் கொம்புகள் ஊதப்பட்டதும், அக்ஷயமுனை கடற்பகுதியில் திடீரென மாலுமி கூட்டங்களும் அவர் குடும்பங்களும் ஓடியதும், கோட்டை கதவு பலமாக சாத்தப்பட்டதும், பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்பட்டதையும் பார்த்த இளைய பல்லவன் அகூதாவின் கொம்புகளுக்கு இருந்த பலத்தை எண்ணி மகிழ்ச்சி அடைந்தது மட்டுமல்ல, பெருமிதமும் அடைந்தான். அந்த பெருமிதம் அவன் முகத்தில் தாண்டவமாடியதையும், அதன் விளைவாக சற்றே விரிந்த வதனத்தின் கன்னத்தில் இருந்த வெட்டுத்தழும்பும் நூதல் உச்சியில் இருந்த குதிரை குழம்புகளின் வட்டத்தழும்பும் சற்றே குறுகி அவன் முகத்திற்கு பெரும் கம்பீரத்தை அளித்ததையும் கண்ட அமீர், இளைய பல்லவரே, அந்த மக்கள் ஓடியதால் நமது அபாயம் நீங்கிவிடவில்லை என்று சுட்டிக்காட்டினான் ஏளனத்துடன். அது தெரியும் எனக்கு என்றான் இளைய பல்லவன். அவர்கள் ஓடுவது நமது மரக்கலத்தை கண்டு அல்ல என்று மீண்டும் குறிப்பிட்டான் அமீர். பின் எதை கண்டு? நம் கப்பலிலிருந்து ஊதப்பட்ட கொம்புகளை கண்டு, அவற்றின் பெரும் அலறலை கேட்டு. அதுவும் தெரியும் எனக்கு. அகூதாவின் கப்பலிலிருந்துதான் இத்தகைய கொம்புகள் ஊதப்படுவது வழக்கம். ஆம், இது அகூதாவின் கப்பல் என்று அஞ்சி மாலுமிகள் ஓடுகிறார்கள். அவர் பெயரை கேட்டாலே இந்த கடல் பிராந்தியத்தில் சிம்ம சொப்பனம். சென்ற ஒரு வருட காலத்தில் அதை நானும் பார்த்திருக்கிறேன். இது அகூதாவின் கப்பல் இல்லை என்று தெரிந்ததும் மாலுமிகள் படகுகளில் வந்து மரக்கலத்தை வளைத்துக் கொள்வார்கள். அல்லது நாம் இறங்கிச் சென்றால் நம்மை வெட்டி போடுவார்கள். அப்படியா? ஆம், அதையும் சோதிப்போம் என்று மிகுந்த நிதானத்துடன் சொன்னான் இளைய பல்லவன். அந்த சோதனை பெரும் அபாயமானது என்பதை உணர்ந்த அமீரும் கண்டியத்தேவனும் திடுக்கிட்டார்கள். அதைவிட திடுக்கிடும்படியான செய்தியொன்றையும் அடுத்து சொன்னான் இளைய பல்லவன். சோதிப்போம் என்பதால் சோதனையில் நீங்கள் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்று சற்று அழுத்தியும் சொன்னான். நீங்கள் சொல்வது புரியவில்லை என்றான் கண்டியத்தேவன். இந்த சோதனை என் உயிர் சோதனை. இதுதான் என் திட்டம். கவனமாக கேளுங்கள் என்று திட்டத்தை விளக்கிய இளைய பல்லவன் அந்த பயங்கர திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான ஏற்பாடுகளிலும் துரிதமாக இறங்கினான். அன்றுடன் இளைய பல்லவன் ஆயுள் முடிந்து விட்டதென்றே நினைத்தார்கள் அமீரும் கண்டியத்தேவனும். அது மட்டுமல்ல, அவன் ஆயுள் முடிந்த சில நாழிகைகளில் தன் ஆயுளும் முடியும் என்பதை திண்ணமாக நம்பினார்கள். அதனால் அவர்கள் முகத்தில் ஏற்பட்ட கிலியையோ தன் திட்டத்தின் பலாபலன்களையோ லட்சியம் செய்யாத இளைய பல்லவன், நங்கூரம் பாய்ச்சுங்கள், நான் கரைக்கு செல்ல படகு ஒன்று இறக்குங்கள் என்று இறைந்து கூவினான். அந்த உத்தரவை கேட்ட அமீரும் கண்டியத்தேவனும் பேயறைந்தது போல அசைவற்று நின்றார்கள். துணிவுக்கும் எல்லையுண்டு என்று நினைத்த அவர்கள் துணிவின் எல்லையையும் மீறி அபாய அலுவலில் இறங்கிய இளைய பல்லவனின் கதியை எண்ணி பெரும் கலவரத்திற்கும் உள்ளானார்கள்.